பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இன்றைய தியானம் சங்கீதம் 50 54 வரை. இந்த நாள் தியானத்திற்கான தலைப்பு பாவ மன்னிப்பிற்கான ஜெபம். நம் சங்கீதம் 51 பார்க்கும்போது தாவீது பத்சேபாலோடு பாவம் செய்தபோது நாத்தான் தீர்க்கதரிசியின் மூலமாக கர்த்தர் தாவீதுடைய பாவத்தை கண்டித்து உணர்த்தின போது ஒரு பாவ மன்னிப்புக்காக அவர் செய்யக்கூடிய ஜெபம்தான் சங்கீதம் 51. இந்த 51ஆம் சங்கீதத்திலிருந்து ஒரு சில முக்கியமான பாடங்களை நாம் இன்றைக்கு கற்றுக்கொள்ளலாம். முதலாவதாக நாம் எல்லாருமே பாவ மன்னிப்பிற்கான ஜெபத்தை அவ்வப்போது செய்கிறோம். எப்பொழுதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக அல்லது மற்றவர்களுக்கு விரோதமாக நாம் பாவம் செய்துவிட்டோம் என்ற உணர்வை தேவன் கொடுக்கிறாரோ அந்த நேரத்திலெல்லாம் நாம் அந்த பாவங்களை அறிக்கை செய்து தேவனிடத்திலிருந்து பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். ஒரு சில முக்கியமான காரியங்களை இந்த அதிகாரத்திலிருந்து நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அந்த காரியங்களை எப்பொழுதுமே நாம் பாவ மன்னிப்பு ஜெபம் செய்யும்போது நம்முடைய மனதில் வைத்து கொள்ள வேண்டும். முதலாவதாக பாவ மன்னிப்பு ஜெபம் செய்யும்போது அல்லது நம்முடைய பாவத்திற்காக ஆண்டவரிடத்தில் திரும்பும்போது பாவத்தினுடைய தன்மை என்ன என்ற உணர்வு நமக்கு ஆழமாக தேவை. இன்றைக்கி நிறைய பேர் பாவத்தின் தன்மை என்ன என்பது தெரியாமலேயே தவறான நோக்கங்களுக்காக ஆண்டவரிடத்தில் பாவ மன்னிப்பை கேட்கிறார்கள். பாவத்தின் தன்மை என்னவென்றால் பாவம் மிகவும் அருவருப்பானது. பாவம் கொடியது மட்டுமல்ல, பாவம் மிகவும் அருவருப்பானது. அதனால தான் தாவீது முதல் 2 வசனங்களில் இவ்வாறு கதறுகிறார். என்ன சொல்கிறாருன்னா, என் மீறுதல்கள் நீங்க என்னை சுத்திகரியும். 2ஆம் வசனத்தில் என் அக்கிரமம் நீங்க என்னை முற்றிலும் கழுவி என் பாவமற என்னை சுத்திகரியும். இப்போ சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லும்போது அவருக்கு ஒரு உணர்வு இருந்தது. பாவம், நான் செய்த பாவம் மிகவும் அருவருப்பானதாக காணப்படுகிறது. அது என்னுடைய ஆத்துமாவை பெரிய அளவில் கரைப்படுத்தி இருக்குது அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்ததுனால தான் ஆண்டவரே என்னை சுத்திகரியும், என்னை முற்றிலுமாக கழுவி என்னை சுத்திகரியும் என்று அவர் சொல்லுகிறார். இன்னும் கூடுதலாக 7ஆம் வசனத்தில் நான் பார்க்கும்போது தாவீது சொல்லுகிறார், நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். என்னை கழுவியருளும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும். ஈசோப்பு என்று சொல்லுவது ஒரு தாவரம். அந்த நாட்களில் யாரை ஈசோப்பினால் சுத்தம் செய்வார்கள் என்றால், இந்த குஷ்டரோகிகள் இருக்கிறார்கள் அல்லவா, ஒருவனுக்கு குஷ்டரோகம் இருக்கிறது என்று தெரிய வந்தால் அவர்களை அவர்களுடைய அந்த சமுதாயத்தில் சேர்த்து கொள்ள மாட்டார்கள், அவர்களை தனித்து அனுப்பிவிடுவார்கள். அப்போ அவங்களுக்கு அந்த குஷ்டரோகம்லாம் சரியாகிவிட்டது என்று கண்டுபிடிக்கப்படும் போது அவங்க திரும்பவுமாக கர்த்தருடைய சபையில் வரலாம். ஆனால் அதற்கு முன்பதாக அவர்களை ஈசோப்பினால் என்ன செய்வார்கள், சுத்திகரிப்பார்கள். அப்போ தான் அவங்க நல்லா சுத்தமாவாங்க. அவங்கள பார்ப்பதற்கு அதற்கு முன்பதாக இருந்த அந்த அருவருப்பான காரியங்கள் எதுவுமே இருக்காது. மிகுந்த அளவில் அவங்க சுத்தமாகி வருவார்கள். அந்த படத்தில் பார்க்கும்போது அந்த ஈசோப்பு, அந்த தாவரம் எப்படி இருக்கிறது என்று நாம் பார்க்கிறோம். அப்போ தாவீது ஈசோப்பினால் என்னை சுத்திகரியும் ஆண்டவரே. இன்னொரு விதத்தில் தாவீது என்ன சொல்லுகிறார் என்றால், ஆண்டவரே நான் ஒரு குஷ்டரோகியை போல இருக்கிறேன், நீங்கள் என்ன பண்ணுங்க, கழுவி சுத்தம் பண்ணுங்க, அப்போதான் நான் சுத்தமாவேன். அப்போ தாவீதுக்கு ஒரு அறிவு இருந்தது, பாவம் எவ்வளவு அருவருப்பாக இருக்கிறது என்று. அதனால தான் அவர் ஆண்டவரே என்னை இப்படி சுத்தம் பண்ணுங்க, அப்படி சுத்தம் பண்ணுங்க என்று அவர் கேட்கிறார். ஏன்னா அவருடைய ஆத்துமாவில் பாவ கரைகள் ஒட்டி கொண்டு இருந்ததை அவர் உணர்ந்ததுனால. ஏசாயா தீர்க்கதரிசி 30ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, பாவம் சம்பந்தப்பட்ட எல்லா பொருட்களையும் எல்லா காரியங்களையும் ஒரு தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை போல எரிந்து விடு. தீட்டுப்பட்ட வஸ்திரத்தை போல என்ன பண்ணணுமா, பாவத்தை நாம் தூர
எரிந்துவிட வேண்டும். ஆங்கில வேதாகமத்தில் நான் பார்க்கும்போது எப்படி அதை நம்ம தூர போடணுமா, லைக் மென்ஸ்ட்ரல் கிளாத். மென்ஸ்ட்ரல் கிளாத்னா என்ன? மாதவிடாய் காலங்களில் பெண்கள் பயன்படுத்தக்கூடிய ஆடைகளை தான் மென்ஸ்ட்ரல் கிளாத் என்று நாம் சொல்லுவோம். அப்போ அப்படிப்பட்ட ஒரு துர்நாற்றம் பிடித்த அசுத்தமான ஒரு ஆடையை, ஒரு துணியை எப்படி நம்ம தூர போடுவோமோ அதே மாதிரி தான் என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர்கிட்ட பாவ மன்னிப்பு கேட்கும்போது அந்த பாவங்களை தூக்கி தூர போட வேண்டும். ஏனென்றால் பாவம் அவ்வளவு அருவருப்பானது. அது ஏதோ ஒரு விதத்தில் நம்மிடம் ஒட்டி கொண்டிருந்தால் அந்த அருவருப்பு இருந்து கொண்டே இருக்கும். அப்போ பாவ மன்னிப்பு ஜெபம் நம்ம எப்பெல்லாம் கேட்கிறோமோ அப்போ நமக்குள்ளால ஒரு உள் உணர்வு எப்பொழுதுமே இருக்க வேண்டும். ஐயோ, நான் செய்த பாவம். இந்த இடத்துல தாவீது செய்த பாலியல் பாவம். ஆனால் எந்த பாவமாக இருந்தாலும், அது பெருமையாக இருக்கலாம், அல்லது விரோதங்களாக இருக்கலாம், பொய்யாக இருக்கலாம், திருட்டாக இருக்கலாம், மேட்டிமையாக இருக்கலாம், அல்லது எப்படிப்பட்ட பாவமாக இருந்தாலும் அது என்னை அசுத்தப்படுத்தி விட்டது, கரைப்படுத்தி விட்டது, தீட்டுப்படுத்தி விட்டது. ஆண்டவரே, என்னை எப்படியாவது கழுவுங்க ஆண்டவரே. அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தோடு தான் நம்ம ஆண்டவரிடத்துல போக வேண்டும். இன்னைக்கு சில நேரத்தில் நாம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது பாவத்தின் மேலே ஒரு விருப்பம் இருந்து கொண்டே இருக்கும். ஆனாலும் பாவத்திலே இருந்தால் நரகத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு சொல்கிற காரணங்களுக்காக மன்னிப்பு கேட்போம் என்றால் பாவத்தினுடைய தன்மை என்னவென்று நம்ம என்ன பண்ணலை, தெரிந்து கொள்ளவில்லை. அப்படி நம்ம பாவ மன்னிப்பு கேட்கும்போது திரும்பவுமாக அந்த பாவத்திற்குள்ளாக நாம் வந்து விடுவோம். ஏன்னா தாவீதை பாருங்க, அவர் பாவம் எப்படி அருவருப்பானது என்று அந்த உணர்வோடு மன்னிப்பு கேட்டார். அவருடைய வாழ்க்கையிலேயே அவர் அந்த பாவத்தை அதுக்கு பிறகு ஒரு நாள் கூட செய்யலை. இன்றைக்கே அறிக்கை செய்கிற பாவத்தை திரும்ப திரும்ப நாம் செய்து கொண்டிருக்கோம் என்றால் பாவத்தினுடைய தன்மை அது எவ்வளவு அருவருப்பானது என்பதை நாம் தெரியாத காரணத்தினால தான். அதனால் நம்ம பரிசுத்த ஆவியானவரிடம் கேட்க வேண்டும், ஆண்டவரே, இந்த பாவங்கள் எப்படி என்னை தீட்டுப்படுத்துகிறது, இதனுடைய தன்மை என்ன என்பதை எனக்கு காண்பீங்க ஆண்டவரே என்று நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டும். இன்றைக்கும் நாம் அதற்காக ஜெபிக்கலாம். அப்போ கர்த்தர் அவருடைய வெளிச்சத்தில் காண்பிக்கும் போது தான் இந்த பாவத்தினுடைய தன்மை நமக்கு தெரியும். அப்படி நாம் அறிக்கை செய்யும் போது தான் உண்மையாக இயேசுவை நாம் பின்பற்ற முடியும். அல்லது பாவத்தின் மேலே உள்ள ஆசை ஏதோ ஒரு இடத்துல இருந்து கொண்டே தான் இருக்கும். தேவனை முழுமையாக நம்மால் என்ன பண்ண முடியாது, பின்பற்றவே முடியாது. இயேசு சொல்லியிருக்கிறார், 2 எஜமான்களுக்கு நம்ம என்ன பண்ண முடியாது, ஊழியம் செய்யவே முடியாது. இயேசுவை பின்பற்றுகிறேன் என்று சொல்லியும் பாவ காரியங்களினால நம்முடைய இருதயம் நிறைந்திருந்ததுன்னா நம்மால் சரியாக இயேசுவை பின்பற்ற முடியாது. 2 எஜமான்களுக்கு நம்மால் ஊழியம் செய்யவே முடியாது. இப்போ முதலாவதாக பாவத்தினுடைய தன்மை என்னவென்று தாவீதுக்கு தெரிந்திருந்தது. இரண்டாவதாக தாவீதுக்கு என்ன தெரிந்தது என்றால், நான் செய்த பாவம் அது தேவனுக்கு முன்பதாக பெரும் குற்றமாக இருக்கிறது என்ற அறிவு தாவீதுக்கு இருந்தது. 4ஆம் வசனம், தேவரீர் ஒருவருக்கே விரோதமாக நான் பாவம் செய்து உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாங்கானதை நடப்பித்தேன். நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கவும், நீர் நியாயம் தீர்க்கும்போது உம்முடைய பரிசுத்தம் விளங்கவும் இதை அறிக்கை செய்கிறேன். இன்னைக்கு நிறைய பேர் பாவம் செய்யும்போது இது ஒரு சின்ன காரியம் தானே, இதை யாரு தான் செய்யலை, அவங்களும் செஞ்சாங்க, நானும் செய்கிறேன் அப்படின்னு ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டேன்னா ஆண்டவர் மன்னித்துருவார். இன்னைக்கு நிறைய பேர் பாவத்தை இப்படி பார்க்குறாங்க, ஏதோ அது ஒரு பெரிய காரியம் இல்லை என்று சொல்லுவது போல. ஆனால் தாவீதுக்கு இருந்த அறிவு என்னவென்றால், நான் செய்யக்கூடிய பாவம் என்ன பாவமாக இருந்தாலும் அது தேவனுக்கு விரோதமான பெரும் குற்றம். இந்த சமுதாயத்தில் ஒரு சட்ட விரோதமான செயலை நாம் செய்கிறோம் என்று வைத்துக்கொள்ளுவோம். அப்போ நம்ம ரோட்டில் போகும்போது ஒரு போலீஸ் பைக் போகுது, ஒரு போலீஸ் கார் போகுது, சட்ட விரோதமான ஒரு செயலை செய்துட்டு நம்ம அதில் நிற்கிறோம். இந்த ஒரு போலீஸை பார்த்தால எந்த மாதிரி பயப்படுவோம், எல்லாரும் பதறி அடித்து என்ன பண்ணிடுவாங்க, ஓடி விடுவார்கள். அப்போ ஒரு சின்ன ஒரு போலீஸ்காரனை பார்த்தே நாம் ஒரு சட்டவிரோதமான ஒரு காரியத்தை செய்யும்போது அவ்வளவு பயந்து, ஐயோ என்ன பிடிச்சிருவாங்களோ அப்படி நம்ம பயந்து ஓடுறோம். ஆனால் நாம் செய்யக்கூடிய பாவங்கள் தேவனுக்கு முன்பதாக பெரும் குற்றமாக இருக்கிறது. தேவன் ஒரு சாதாரண ஒரு போலீஸ் அல்ல, அவர் வானத்தையும் பூமியையும் உருவாக்கினவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அந்த நீதியுள்ள நியாயாதிபதிக்கு முன்னால் போய் ஒரு பெரும் குற்றத்தை செய்துவிட்டு அதுதான் என்ன, யார் தான் செய்யலை, அவங்க செய்யலையா, இவங்க செய்யலையா அப்படி நம்மால் சொல்ல முடியுமா? கண்டிப்பாக சொல்லவே முடியாது.
அப்போ நமக்கு ஒரு உணர்வு வேண்டும். என்ன உணர்வு என்றால், நாம் பாவம் செய்யும்போது அது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது, தேவனுக்கு முன்பதாக அது பெரும் குற்றமாக இருக்கிறது. இந்த உணர்வு இருக்கும்போது தான் உண்மையான பாவ மன்னிப்பின் ஜெபத்தை நம்மால் செய்ய முடியும். அல்லது ஒரு மேல்புறமாக நம்ம அப்படி சொல்லுவோம், ஆனால் அதில் எந்த விதமான தாக்கமும் இருக்காது. இன்றைக்கி ஒரு பாவ மன்னிப்பு ஜெபம் சொல்லுவோம், நாளை தினத்தில் அதே பாவத்தை நம்ம எளிதாக என்ன பண்ணுவோம், நாம் செய்வோம். ஏன்னா நம்ம இருதயத்தின் நிறைவிலிருந்து என்ன பண்ணலை, மன்னிப்பு கேட்கவில்லை. தாவீதுக்கு அந்த ஒரு உணர்வு இருந்தது, ஐயோ நான் தேவனுக்கு முன்பதாக பாவம் செய்து விட்டனே என்று உண்மையான ஒரு உணர்வோடு அவர் மனம் திரும்புறதுனால அந்த பாவத்தை திரும்ப அவர் என்ன பண்ணலை, செய்யவே இல்லை. அவர் பாவத்தை அறிக்கையிட்ட பிறகு அவர் தேவனோடு தான் நடந்தார். பாவத்தை பார்த்து அவர் செல்லவே இல்லை. மூன்றாவதாக, நம்முடைய பாவத்தை விட தேவன் நம்முடைய இருதயத்தின் நிலையை தான் பார்க்கிறார். நிறைய பேர் சொல்லுவாங்க, அவங்க செஞ்ச பாவத்தை காட்டிலும் இந்த பாவம் ரொம்ப பெரியது கிடையாது என்று. அப்போ தேவன் எப்பொழுதுமே வெளிப்புறமாக என்ன பாவத்தை நாம் செய்கிறோம், சின்ன பாவமா பெரிய பாவமா, அந்த காரியங்களை அதிகமாக பார்க்கிறதில்லை. தேவன் பார்க்கக்கூடிய காரியம் என்னவென்றால் நம்முடைய இருதயத்தின் நிலை. தாவீதுக்கு இந்த காரியம் மிக தெளிவாக தெரிந்திருந்தது. என்னுடைய இருதயத்தின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருந்தார். 5ஆம் வசனத்தில் அதனால தான் சொல்லுகிறார், தேவனே நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்திலே கர்ப்பம் தரித்தாள். இப்போ தாவீதுக்கு ஒரு அறிவு இருந்தது, என்னுடைய இருதயம் அது ஒரு பாவமான இருதயமாக இருக்கிறது, தேவனுக்கு விரோதமாக செயல்படக்கூடிய ஒரு இருதயமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய அறிவு தாவீதுக்கு இருந்தது. அதனால தான் ஒரு வெளியில் செய்யக்கூடிய காரியங்களை தேவனிடத்தில் என்ன பண்ணலை, நியாயப்படுத்தி பேசவே இல்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், என்னுடைய இருதயத்தின் நிலை அது தேவனுக்கு விரோதமாக இருக்கிறது. அந்த காரியத்தை தாவீது அறிந்து வைத்திருந்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கூட இயேசு சொல்லுகிறார், வெளியிலிருந்து போகக்கூடிய காரியங்கள் எதுவுமே உங்களை உள்ளான மனுஷன் என்ன பண்ணாது, தீட்டுப்படுத்தாது. உங்களை தீட்டுப்படுத்துவது எது, உங்கள் இருதயத்திலிருந்து வரக்கூடிய காரியங்கள் தான் உங்களை தீட்டுப்படுத்துகிறது. அப்போ வெளிப்புறமாக செய்யக்கூடிய காரியங்கள் ஒரு பக்கத்தில் இருந்தாலும் ஆண்டவர் முக்கியமாக பார்க்கிறது எது, நம்முடைய இருதயம். நம்ம பிறக்கும் போதே இப்படிப்பட்ட ஒரு இருதயத்தில் நாம் பிறந்திருக்கிறோம். அதை நம்ம அறியும் போது தான் ஆண்டவரிடத்தில் நாம் சரியாக நாம் பாவத்திற்காக மனம் திரும்புவோம். இதை அறிந்திருந்த தாவீது என்ன சொல்லுகிறார் தெரியுமா, ஆண்டவரே என் இருதயம் இப்படி இருக்கிறது என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி அவர் 10ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லுகிறார், தேவனே சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும், நிலைவரமான ஆவியை என் உள்ளத்தில் புதுப்பியும். ஏன்னா தாவீதுக்கு தெரியுது, பிரச்சனை வெளியில இல்லை, பிரச்சனை உள்ளால தான். பிரச்சனை பத்சேபாள் கிட்ட இல்லை, பிரச்சனை எனக்குள்ளால தான். எனக்குள்ளால தான் பிரச்சனை இருக்குது, என்னுடைய இருதயத்தில் தான் இந்த காரியங்கள் எல்லாம் வருகிறது என்பதை அறிந்த தாவீது இவ்வாறு சொல்லுகிறார், ஆண்டவரே பழைய இருதயத்தை அப்படியே நீங்கள் கழுவி சுத்தப்படுத்தி சரி பண்ணி நீங்கள் என்ன பண்ண வேண்டாம், தர வேண்டாம் ஆண்டவரே. என் இருதயம் அவ்வளவு மோசமானதாக இருக்கிறது, பிறக்கும் போதே அப்படி இருக்கிறேன் நான், எனக்கு ஒரு புதிய இருதயத்தை சிருஷ்டிங்க ஆண்டவரே என்று ஆண்டவரை பார்த்து அவர் ஜெபிக்கிறார். அப்போ சிருஷ்டிங்க என்று சொல்லும்போது அந்த வார்த்தை அப்படியே நம்மை ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்திற்கு கொண்டு போகிறது. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் தேவன் என்ன செய்தார், சிருஷ்டிக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் அவர் சிருஷ்டிக்கிறார். வானம், பூமி, உயிர் வாழ்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சிருஷ்டிக்கிறார். அதே மாதிரி தாவீது கேட்கிறார், ஆண்டவரே என்னுடைய இருதயத்தையும் நீங்கள் புதிதாக சிருஷ்டிங்க, ஒரு புது இருதயத்தை எனக்கு தாருங்க என்று அவர் கேட்கிறார். இது சுவிசேஷத்தினால மாத்திரம்தான் முடியும். நம்முடைய பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுப்பதற்கு சுவிசேஷம்தான் தேவன் வைத்திருக்கக்கூடிய ஒரே வழி. சுவிசேஷத்தினால மாத்திரம்தான். இயேசு என்னுடைய இருதயத்தின் பாவங்களுக்காக அவர் மன்னித்தார். உண்மையாக நான் மனம் திரும்பி இயேசுவினிடத்தில் வரும்போது அவர் எனக்கு உண்மையாகவே புதிய இருதயத்தை தருகிறார். அந்த விசுவாசம்தான் நமக்கு இன்றைக்கும் ஒரு புதிய இருதயத்தை கொடுக்கும். இப்போ தாவீதை போல நாம் மனம் திரும்புகிறோமா, அல்லது ஏனோ தானோ என்று பாவத்தின் தண்டனைக்கு மாத்திரம் பயந்து நாம் மனம் திரும்புகிறோமா? நான்காவதாக, பாவ மன்னிப்பு ஜெபம் நாம் செய்யும்போது அதில் எந்த விதமான குறுக்கு வழியையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, பின்பற்றக்கூடாது. there should not be any shortcuts. 16ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, பலியை நீர் விரும்புகிறதில்லை, விரும்பினால் செலுத்துவேன்.
இப்போ தாவீது சொல்றாரு, ஆண்டவரே என் இருதயம் பாதிக்கப்பட்டிருக்குது, பாவம் செஞ்சிருக்கிறேன், இந்த நேரத்தில் என்னால் என்ன பண்ண முடியாது, பலி செலுத்த முடியாது. அவருடைய இயலாமையை உணருகிறார். அப்போ நாம செய்த ஒரு பாவத்தை மூடுவதற்காக இன்னொரு நல்ல காரியத்தை நம்ம செய்து என்ன பண்ண முடியாது, இதை சரி செய்ய முடியாது. நிறைய பேர் உலகத்தில் இந்த மாதிரி பண்ணுவாங்க. இந்த ஒரு பாவம் பண்ணியிருக்கேன், அதை நிவர்த்தி செய்வதற்காக இந்த 2 நல்ல காரியங்களை நான் என்ன பண்ணுறேன், செய்கிறேன் என்று. அப்போ நல்ல காரியங்களை செய்து செய்து நம்மால் என்ன பண்ண முடியாது, தீமையான காரியங்களை நம்ம மூடிவிடவே முடியாது. இன்றைக்கி நாம் தேவனோடு பழகும் போதோ அல்லது ஒருவரோடு ஒருவர் நாம் பழகும் போதோ ஒரு தீமையை செய்வோம். ஆனால் அதை உண்மையிலேயே அறிக்கையிட்டு தேவனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் மன்னிப்பு கேட்டு மனம் பொருந்துவதற்கு பதிலாக ஒரு நல்ல காரியத்தை செய்து அதை மூடிவிடலாம் என்று நாம் நினைப்போம். இப்படிப்பட்ட குறுக்கு வழிகளை நாம் பாவ மன்னிப்பிற்குள்ளாக என்ன பண்ண முடியாது, கொண்டு வரவே முடியாது. இப்படிப்பட்ட குறுக்கு வழி எதுவுமே நம்மை ரட்சிக்காது, நம்முடைய பாவத்தை மன்னிக்காது. பாவத்தை மன்னிப்பதற்கு சுவிசேஷத்தை மாத்திரம்தான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்போ சுவிசேஷம் மாத்திரம்தான் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை தரும் என்றால் அதை எப்படி நம்ம பெற்றுக்கொள்வது? முதலாவதாக பாவ மன்னிப்பு ஆண்டவரிடத்தில் கேட்பது, மனம் திரும்புவது, அதன் பின் புதிய இருதயத்தை பெற்றுக்கொள்வது, அதன் பின்பு நம்ம நல்ல காரியங்களை என்ன பண்ணலாம், நம்ம செய்யலாம். அப்போ அந்த நல்ல காரியங்கள் எல்லாம் புது இருதயத்திலிருந்து வரும். இப்போ ஆண்டவர் எப்போவுமே பார்க்குறது இருதயம் எப்படி இருக்குது. இருதயம் அப்படியே இருக்கும்போது நான் நல்ல காரியம் செய்தாலும் ஆண்டவர் என் இருதயத்தை தான் பார்க்கிறார். அப்போது கெட்ட மரமானது நல்ல கனியை என்ன பண்ண முடியாது, ஒரு நாளுமே கொடுக்க முடியாது. இப்போ நான் செய்கிற நல்ல காரியத்தினால என்னுடைய தீமையான காரியங்கள் ஒரு நாளுமே மூடப்படுவது இல்லை. உண்மையாக நான் மனம் திரும்பும்போது இயேசு அவருடைய இரத்தத்தினால் என்னை கழுவுகிறார். என்னுடைய பாவம் இரத்தாம்பர சிவப்பாக இருந்தாலும், எவ்வளவு கொடியதாக இருந்தாலும், எவ்வளவு அருவருப்பாக இருந்தாலும், எவ்வளவு மோசமான வாசனை என்னிடத்துல என் ஆத்மாவில் காணப்பட்டாலும் இயேசுவின் இரத்தத்தினால கழுவப்படும் போது அவர் அப்படியே முற்றிலுமாக என்னை சுத்தப்படுத்தி விடுகிறார். தேவனோடு ஒரு பரிசுத்தமான உறவில் இருக்கக்கூடிய அளவுக்கு அவர் என்னை சுத்தப்படுத்தி விடுகிறார். அப்போ தாவீது பாவ மன்னிப்பு ஜெபம் செய்தபோது தாவீதுடைய இருதயத்தில் சரியான ஒரு அறிவு இருந்தது. இந்த ஒரு அறிவோடு நாம் பாவ மன்னிப்பு கேட்கும்போது தான் அதற்கு பின்பு நம்மால் சரியாக ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு வாழ்க்கை வாழ முடியும். அப்படி இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அப்படி மேலே போகிறது மாதிரி இருக்கும், கீழே வரும், மேலே போகும், கீழே வரும். அப்படி நம்மால் ஒரு ஸ்டேபிளாக நிலையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது. நிலையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு அடிப்படை காரியம் என்னவென்றால் சரியான முறையில் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரிசுத்த ஆவியானவருடைய துணையில் வாழும்போது தான் அது நடக்கும். அந்த கிருபையை கர்த்தர் நமக்கு இன்றைக்கு தருவாராக. பாவத்தினுடைய தன்மையை நம்ம ஜெபிக்கும் போது ஆண்டவர் நமக்கு உணர்த்துவாராக. பாவம் எவ்வளவு அருவருப்பானது, அது எப்படி நம்மை கரைப்படுத்துகிறது என்று ஆண்டவர் ஒரு வெளிச்சத்தை நமக்கு தருவாராக. அதே நேரத்தில் நம்முடைய பாவங்கள் எப்படி தேவனுக்கு விரோதமான பெரிய குற்றமாக இருக்கிறது, இந்த அறிவை கர்த்தர் நமக்கு தருவாராக. நம்முடைய இருதயத்தின் நிலையை ஆண்டவர் அவருடைய வெளிச்சத்தினால வெளிப்படுத்துவாராக. அது மாத்திரமல்ல, சரியான வழியை, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளக்கூடிய சரியான வழியை கர்த்தர் நமக்கு போதிப்பாராக. நாம் ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்திலும் கூட தாவீதுடைய இந்த பாவ மன்னிப்பின் ஜெபத்திலிருந்து நாங்களும் கூட சத்தியங்களை கற்றுக்கொள்ள கர்த்தர் கொடுத்த கிருபைக்காக நன்றி அப்பா. பார்க்கக்கூடிய ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன் தகப்பனே. பாவத்தினுடைய தன்மை என்ன என்பதை ஆண்டவர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறேன். பாவம் எவ்வளவு அருவருப்பானது, எவ்வளவு எங்களை கரைப்படுத்துகிறது, எங்கள் ஆத்மாவை எவ்வளவு கரைப்படுத்துகிறது என்று ஆண்டவர் எங்களுக்கு காட்டும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசுவின் வெளிச்சம் எங்கள் ஒவ்வொருவர் மேலும் வீசும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. எங்களுடைய பாவம் தேவனுக்கு முன்பதாக எவ்வளவு கொடியதாக இருக்கிறது என்று ஆண்டவர் எங்களுக்கு வெளிப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. எங்களுடைய இருதயம் எவ்வளவு மோசமாக இருக்கிறது பாவத்தினால் நாங்கள் உருவாக்கப்பட்டிருக்கிறோமே, இந்த ஒரு அறிவை எங்களுடைய உள்ளான மனுஷனில் ஆண்டவர் தரும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் எனக்கு வெளிச்சமும் என்னுடைய இரட்சிப்புமாய் இருக்கிறார் என்று சங்கீதக்காரன் சொன்னதை நினைவு கூறுகிறோம். கர்த்தருடைய வெளிச்சம்,
கர்த்தருடைய ஒளி எங்களை ஒவ்வொருவர் மேலும் வீசுவதாக, எங்களுடைய மனதில் வீசுவதாக, எங்களுடைய ஆத்துமாவில் இருதயத்தில் வீசுவதாக. பாவ கரைகள் எல்லாம் இந்த நேரத்தில் வெளிப்படுவதாக. உண்மையான மனம் திரும்புதலின் ஜெபத்தை நாங்கள் செய்து உண்மையான இருதயத்தில் நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள ஆண்டவர் கிருபை தரும்படியாய் ஜெபிக்கிறோம் அப்பா. திரும்ப திரும்ப ஒரே பாவத்தில் விழாதபடிக்கு உறுதியாக இயேசுவை பின்பற்ற ஆண்டவர் எங்களுக்கு கிருபை தாருங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களை ஒவ்வொருவரையும் நீங்கள் பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் தகப்பனே. கர்த்தர் விரும்பக்கூடிய பரிசுத்த வாழ்க்கையை ஒவ்வொருவரும் வாழ ஆண்டவர் கிருபை தாரும். மீட்பர் இயேசுவின் மூலம் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். God bless you. God bless you.